பார்க்க தைரியமாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ புண்ணியம் இருக்குது செஞ்சுருக்கிறோம். ஆனால் கஷ்டப்பட்டுருக்குறோன்னு சொல்லுவாங்க எல்லாருமே. சாமிக்கு மீனுக்கு எதுக்கு சாப்பாடு வாங்கி போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கு. இந்த பாருங்க எவ்வளோ மீன் இருக்கு பாருங்கள். எதிராக பார்த்து தராங்க மீனுக்கு ஏன் சாப்பாடு போடுறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம கோயில் பூசாரியாக இருக்கிறோம், நம்ம நல்ல புண்ணியம் பண்ணிருக்கோம், நம்ம எல்லா வேலையும் பண்ணுறோம், ஆனால் கஷ்டப்படுறோம் அப்படின்னா நம்ம புண்ணியம் பண்ணிருப்போம். நம்ம முன்னோர் யாராவது கர்மா பண்ணியிருந்தாலும் யாராவது கஷ்டமாக இருந்தாலும் அந்த உடம்புல வந்து அந்த ரத்தம் இருக்கும். அந்த ரத்தம் இருக்கும், நம்ம உடல் பொருள் இருக்கும், அவங்க வீட்டுக்கிட்ட சொத்தெல்லாம் வச்சுருப்போம். அந்த சொத்தெல்லாம் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா அது கர்மாதேன். மீனுக்கு சாப்பாடு போடுறது சொல்லுவோம், ரொம்ப விஷயம் சொல்லுவோம். மீனுக்கு சாப்பாடு போடுறது நம்ம வந்து ஒரு அன்னதானம் பண்ண முடியாது, எதுவும் செய்ய முடியாது. மீனுக்கு சாப்பாடு போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கர்மாலாம் கலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். புண்ணியத்தில் மிகப்பெரிய புண்ணியம் மீனுக்கு சாப்பாடு போடுறது. மற்றதுக்கு சாப்பாடு போடுறது சொல்லுவாங்க. அதை எடுத்துகிட்டு போய் பாருங்கள். இத்தனை ஆண்டுகளாக உள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்குது, வச்சுக்கிட்டு இருக்குது. இப்போயே பாருங்கள் இந்த இடத்துல எவ்வளோ மீன் இருக்குது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குது பாருங்கள். நம்ம கோயில் பூசாரியாக இருக்கிறோம். கோயில் பூசாரியாக இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறோம், நல்லா கேட்டுங்க. கோயில் பூசாரியாக இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம எல்லாருக்கும் மந்திரிப்போம், அருள்வாக்கு சொல்லுவோம், ஒவ்வொருத்தருக்கும் மந்திரிச்சு விடுவோம், செய்வோம், எல்லாம் பண்ணுவோம். அவங்களுடைய கர்மாவெல்லாம் நம்மளுக்கு தான் வந்திருக்கும். அதில் ஒரு பங்காவது இந்த மாதிரி மற்றவங்களுக்கு சாப்பாடு போடுறோம், மற்றவங்களுக்கு செலவு பண்ணலாம் கூட இந்த மீன்களுக்கு செலவு பண்ணுங்கள். அவங்க கர்மா குறைச்சிங்க. இது வந்து அருள்வாக்கு சொல்கிறவங்க எல்லாத்துக்கும் என் குருநாதர் சொன்னது. ஏன் நீ சொல்லிட்டு இருக்க வர்றவங்களுக்கு எல்லாத்தையும் கர்மா கிடைக்கிற வர்றவங்களுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணுற செய்கிறேன். அந்த பரிகாரமே உனக்கு பாதிக்கும் செய்யும். அந்த பாதிப்புக்கு உண்டான மிகப்பெரிய பரிகாரம் அப்படின்னா உடனே நீ காப்பாற்றிக்கிற பரிகாரம்னா மீனுக்கு சாப்பாடு போடுங்க, அது உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உத்தரகர்ஷ மஞ்சள் இருக்கிறோம். உத்தரகர்ஷம் வாராகிட்ட இருக்கிறோம். வாராகி குளத்தில் எங்கேயும் வாராகி குளம் பார்க்க முடியாது, இங்கே வாராகி குளம். இந்த வாராகி குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மீனுக்கு நம்ம சாப்பாடு போட்டிருக்கோம். ஒவ்வொரு மீன் பாருங்கள், எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள். எல்லாம் எப்படி நம்ம போட சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்கள். நமச்சிவாயம் வாழ்க, நான் நாள் வாழ்க. எட்டையா இந்த மீன் எடுத்துக்கோ.